இருக்கிற ஆட்சி தான் மீண்டும் வரும். அரசியலை பத்தி சொல்லாத. யார் பணம் கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு தான் இருக்கிற ஆட்சி தான் மீண்டும் வரும். ஆனால் உங்களுக்கு வேலையெல்லாம் நடக்குது, எந்த பிரச்சனையும் யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. உங்களுக்கு பரவாயில்ல. இந்த 5 வருஷத்துல ஓரளவுக்கு நல்லா போர்டு வியாபாரக்காரங்க எல்லாருக்கும் எந்த தொல்லையும் கிடையாது, எதுவும் கிடையாது. அதே ஜெயலலிதா பிள்ளை வரும்போது நிறைய தொல்லைகள்லாம் இருக்குது. இங்கே இருப்பான் போவோம் ஒன்றும் இல்லை. வேறு யாரும் வரது சான்ஸ் இல்லை. ஏன்னா இவங்க கூட்டணி போய் நல்லா இருக்குது. மீதி கூட்டணிலாம் வந்து பாஜக கூட்டணியில் போகும்போது இது பாஜக வந்து போட மாட்டாங்க. ஏன்னா அது வந்து ஜாதி காலம் தான் உருவாகும். நீ எவ்வளோ மச்சு இடிக்க பார்த்தாங்க, அந்த மச்சு இடிக்க போவோம். அப்போ பிரச்சனை உண்டாகும். அதனால வந்து அது ஓட்டு போட மாட்டாங்க. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு, கேரளா, பாண்டிச்சேரி இந்த 3 மாநிலத்தில் பாண்டிச்சேரி கூட கொஞ்சம் அது கூட்டணியில் இருக்கும்போது கொஞ்சம் இதுவாகும். கேரளா இது இந்த 2 மாநிலம் பாஜக வரும். ஒன்று கம்யூனிஸ்ட், ஒன்று காங்கிரஸ் தான் வரும். இங்கே இந்தியா நீ சொல்ல முடியாது. அரசியலை பத்தி சொல்லாத. டக்குன்னு இப்படி கவுத்துக்கும் உடனே டக்குன்னு அப்படி கவுத்துக்கும். துணி வாங்குவேன், ஆளை பார்த்து கொடுப்பாங்க. கட்சியில யாரு இருக்கிறாங்க அவங்க குடும்பம் தான் உழைக்கும். டெல்லி எனக்கு 15 வயசு ஆகுது, 2 இல்லை தான். இப்போதே ஆட்சி வரையா வித்தியாசம் இருக்கு. ஏன்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா நம்ம வந்துட்டு ஒரு நாட்டோட வளர்ச்சியோ ஒரு மாநிலத்தோட வளர்ச்சியோ அந்த நாட்டோட அதிக சேவைகள் பூர்த்தி செய்யறதுதான் இருக்கு. அந்த வகையில பார்த்தோம்னா இலவசம் சேவைகளை பூர்த்தி செய்யறதுதான் இலவசம் பொலிட்டு. அது போக நம்மளுடைய டிவிக்கு வந்து இலவசம் சொல்றதெல்லாம் ஃபினான்சியல் என்னது விமர்சிச்ச அவரு இப்போ வந்துட்டு அவருடைய கட்சியில் உள்ளவங்களே அவருடைய போட்டோ போட்ட பல பொருட்களை வந்துட்டு மக்களுக்கு கொடுக்கணும். அப்ப இது எந்த வகையில் நியாயமா இருக்கு? அதெல்லாம் விஜய் செய்யறது வந்து விமர்சனத்துக்காண்டி செய்யறது. அவர் கருத்து கணிப்பு வந்து அவர் மக்களுக்கு என்ன செய்யறாரோ மக்கள் எப்படி விரும்புறாங்களோ அதுதான் நல்லது. சரி, என்ன இப்ப ஆட்சி எப்படி இருக்குதுன்னு நம்ம சொல்ல முடியும். இப்ப ஆட்சி அக்கிரம அநியாயம் தான் நடக்குது. அதெல்லாம் எதிர்த்துக்கிறதுக்கு யாரு இருக்கிறாங்க? யாருமே கிடையாது. எதிர்த்து கேட்க ஆள் யாரு சார் இருக்கிறாங்க? எதிர்ப்பு கிடையாது. எதிர்ப்பு இல்லாத இப்ப நடக்குது அக்கறம். நான் எதுவும் கஷ்டப்படணும். அவங்க நல்லது பார்க்கணும். தம்பளை பத்தி அதுவே வைக்கணும். பஸ்ஸே அதிகம்ல அது ஜென்ஸுக்கு ஜென்ஸுக்கு பண்றாங்கன்னு சொல்றாங்க. லேடிஸு ஜென்ஸுக்கெல்லாம் பொதுவாக பண்ணி என்னத்த